குடும்பத்தோடு ஒட்டிவாள் அண்ணா சொல்றான் குணாநிலை சொல்றான் தேங்குச்சி ஏகாமத்தை அறிவிக்கிறான். ஏகாமத்தில் வகை அறிவிக்கிறான். அப்ப இந்த வகை என்றது 4 ஜாதி நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இலக்காவு, இலகாமத்தி, அழிமொழிய துணி, கஷ்பு, வகை, இப்படி பல திணிச்சுகள். அது ஒவ்வொருடைய வகுப்புக்கு தகுந்த மாதிரி செயல்படும். நான் கரண்டை பற்றி உங்களுக்கு அறிக்கை செஞ்சிருக்கிறேன். உள்ள கரண்டு ஒரு கரண்டு தான். இந்த ஒரு கரண்டு தன்னிற்கானே 2ஆக வேலை செய்யுது. ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ், உடன்பாடு எதிர்மறை. இது போல உள்ளவன் நான் மட்டும்தான். இந்த நான் செயல் செய்தியாக அறிவுக்கு சிறுட்டியின் ரூபமாக இருந்து அனுபவம் படுவதாக இருந்தால் ஒன்றுக்கொன்று முரணான தன்மையாக வெளியே கூடப்படாது. ஆகவே சைத்தானாக இருப்பவன் நான் சைத்தான உருவாக்கினவன் நான் தான். யாருக்காக? எனக்காக அல்ல. நான் புதுசாக ஒன்று உருவாக்கவில்லை. சிறுட்டி என்னும் சூரத்திலிருந்து இந்த தகுதியை ஏற்படுப்பதற்காக. இதுக்கு மேலே இதை விளக்கணும். இதை நீங்கள் நுட்பமாக எழுதி கொண்டால் ஆகவே சுருக்கமாக சொல்றதா இருந்தால் நீங்க பிடிக்க மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன். அத்தனையும் எப்பொழுது பாட்டிலாகி உங்களோட திக்கிரியின் போது நான் மட்டும் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது. சர்வ வியாபகம் எல்லா உலகத்துடைய விஷயமும் உங்களுக்கு தென்படும். ஆனா ஒரு கணம் 2 கணம் 5 நிமிஷம் இருக்கும். இன்று இவர்களுக்கு தான் மின்சாரம் கபீர் ஆளும் இருக்கக்கூடிய சந்திக்கும். அதாவது தியானம் செய்யும் போது எல்லா உணர்வுகளும் அச்சு என்னை தவிர பெரிய ஒன்றும் இல்லை, இருக்கிறது அவ்வளவும் என்னுடைய சூழத்துக்கள் என்பது எப்பொழுது ஏற்பட்டதோ இந்த விடத்திற்கு மாவா. இப்ப அவருடைய ஆசமா மாவாவில் இருந்து கொண்டிருக்கு. ஜென்னத்தின் ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கு. இவருக்கு பேர் இன்சானம் கபீர். இதை தமிழன் சொல்லுவான் விராட் புருஷன். ஞான தமிழ்ல சொல்றாருன்னா பெரிய இன்சான், எங்களை வாப்பாட ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு ஒருவர் ஏறிட்டாரையானால் அவர்கள் கீழே இறங்க முடியும், மேலையும் போக முடியும். கீழே இறங்கி அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் கீழே இறங்குவாரையானால் சைத்தானாக மாறுவார். அல்லாவுடைய அனுக்கிரகத்தை கொண்டு மேலே ஏறுவாரையானால் ஜன்னத்தில் புரிதவுசு வரையிலும் போவார். இன்சானியத்தாக இருப்பார். இதுக்காக நமக்கு தேவையில்லை. அப்போ இது கருத்து என்றால் இங்கிருந்து தான் அத்தனையும் கொண்டு போக முடியும். இந்த கொண்டு போக வாரங்களெல்லாம் நாம காலத்தில் கற்கும் பேச்சு. உண்மையிலே கொண்டு போவதில்லை வாரங்கள்ல நரகம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கு, சுவர்க்கம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கு. அதுதான் நான் என்று உணர்ற உங்களுடைய கண் உணர்வு தான். ஆனா இந்த கண் உணர்வு இப்ப பௌதிக ரீதியாக இந்த உணர்வு உருவாகுது. ஆகினால்தான் அதுக்கு இன்சானியத்து அனானியத்து என்பது பேர். இந்த பௌதிகம் அவ்வளவு மலிந்து இலா என்ற சொல்லுவோடு எல்லாம் மலிந்து நான் இருக்கிறேன் என்ற உணர்வு உடலுக்குரிய உணர்வு அல்ல, அது நூறுக்குரிய உணர்வு. உங்களுடைய அறிவு, அந்த அறிவுக்கு கட்டுப்பாடு கிடையாது.